மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் டப்பிங்கை இன்னும் முடிக்காமல் இருக்கும் விஜய். காரணம் என்ன தெரியுமா? நடிகர் விஜய் நடிப்பில் அடுத்து என்பதை காட்டிலும் கடைசியாக வெளியாக உள்ள படம் ஜனநாயகன். இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் படத்தில் நடிகர் விஜய் இன்னும் டப்பிங் செய்து கொடுக்காமல் இருக்கிறாராம். அதற்கு காரணம் என்று பிரபலம் பிஸ்மி தெரிவித்துள்ள காரணம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் விஜயின் 69வது படம் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் இயக்குகிறார். படத்தை KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்தின் படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் முடிந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்படி இருக்கும்போது படத்தின் டப்பிங் பணிகள் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளது. படக்குழு தரப்பில் ஒரு பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஜனநாயகன் படம் தெலுங்கில் பாலையா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் அதிகாரப்பூர்வ தமிழ் ரீமேக் என்றும் கூறப்படுகிறது. படத்தில் விஜயுடன் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. குறிப்பாக பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள். படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் படத்தின் டப்பிங் பணிகள் குறித்து குறிப்பாக நடிகர் விஜய் இன்னும் படத்திற்கு டப்பிங் பணிகளை முடித்து கொடுக்கவில்லை என்று வலைபேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வலைபேச்சு யூடியூப் சேனலில் பேசும்போது, ஜனநாயகன் படத்தின் தியேட்டரிக்கல் உரிமம் இன்னும் விற்பனையாகவில்லை. இதை வாங்க பலரும் போட்டி போட்டு வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் விஜயின் சம்பளம் 235 கோடி ரூபாய். இப்படி இருக்கும்போது விஜய்க்கு இதுவரை 150 கோடி ரூபாய் வரை சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 85 கோடி ரூபாயை KVN நிறுவனம் வழங்கினால்தான் விஜய் டப்பிங் பேசி கொடுப்பார். தமிழ்நாடு தியேட்டரிக்கல் உரிமம் விற்பனையானால் படக்குழுவினருக்கு பெரிய அளவில் தொகை கிடைக்கும். அதை வைத்து விஜய்க்கு செட்டில் செய்து விடலாம் என்று KVN நிறுவனம் கணக்கிட்டிருப்பதாக கூறுகிறார். அவர் பகிர்ந்துள்ள தகவல் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த செட்டில்மெண்ட்டுகள் எல்லாம் விரைவில் முடிந்துவிடும். அப்படி இருக்கும்போது படத்தின் டப்பிங் வேலைகள் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் விஜய் பேசி கொடுத்து விடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு பிறகு விஜய் முழுநேர அரசியலில் கவனம் செலுத்தப் போகிறார் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். ரசிகர்கள் இவரது கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.